Hi everyone, welcome to my channel. என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டிமேஷன் வந்துரும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம். அதாவது லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நான் சொல்லி இந்த மிரரை வந்து ஸ்டிக் பண்ணி சைடில் இருக்க அந்த எட்ஜிங் எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான துணியை ஃப்ரேமில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கடையில் கிடைக்கிறாங்க. அதாவது ஒரு செயின் மாதிரியே நூலில் கோர்த்து இந்த மாதிரி விற்கிது. இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கிக்கோங்க. மிரர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் கண்ணாடி மிரர் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த சமிக்கி கைண்ட் ஆஃப் மிரர் கிடைச்சாலும் ஓகே. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, என்ன ஃபேப்ரிக் க்ளூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூவை உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த மிரரை அதில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது காயட்டும். காய்ஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கள், ஒரு நீடல் எடுத்துக்கோங்க. நீடலில் வந்து இந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கிற இந்த பீட் ஒர்க்கை எப்படி வந்து கோக்குது நான் காட்டுறேன். ஒரு பீடாக நீங்கள் கோக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த மிரரோட ஒரு பாயிண்டில் அதை எடுத்துட்டு பீட்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளிக்குங்க. அந்த நூலுக்குள்ளே நம்ம நீடலை விட போகிறோம். ஓகே, அந்த நூலுக்குள்ளே நீடலை விட்டு நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு 5 பீட்ஸ் அட் த டைம் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பீட்ஸை வந்து நீடலுக்குள்ளே விட்டுட்டு அந்த நூலை வெளியே எடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா கோக்க தேவையில்லை. உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த வேலை பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஒரு மிரரை தைச்சு முடிச்சிடலாம். ஸோ 5 to 6 பீட்ஸை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பீடு வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து எண்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்னொரு தையல். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த பீட் வந்து எனக்கு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நான் நீடலை வந்து திரும்பி உள்ளே ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஒரு தையல் போட்டு நான் இழுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வராது. அதாவது இந்த ஃப்ரேமை கவர் பண்ணுற மாதிரி ரவுண்டாக வராது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டராக நம்ம வந்து குத்தி எடுத்து இதை வந்து லாக் பண்ண போகிறோம். வெளிக்கா நம்ம ஒரு தையல் போடும்போது கரெக்டாக அந்த மிரர் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த மிரருக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து நான் பண்ணியிருந்தேன், ரெடிமேட் ஃப்ரேம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேம் கிடைக்கலன்னா நீங்கள் கையிலே இப்படி தைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வரும். நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணலாம், பயப்படவே தேவையில்ல. பிகாஸ் நம்ம கையில் இது தைக்கிறோம், நல்லாவும் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் இது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பீட்ஸையும் நம்ம கோக்கணும் நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல. இந்த மாதிரி அட் அ டைம் ஒரு 6 to 7 பீட்ஸ் கோத்து வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு மிரர் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக தைச்சிடலாம். இது வந்து நியூ ப்ளவுஸ் இல்லை, எக்ஸிஸ்டிங் ப்ளவுஸ். என்கிட்ட ஒரு பழைய ப்ளவுஸ் இருக்குது. ஆனால் இந்த ஓணம் செலிப்ரேஷனுக்கு அந்த பழைய ப்ளவுஸ் நீங்கள் போடணும். ஆனால் இன்னும் நல்லா அதை அழகாக என்ஹான்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இது பண்ணலாம். இது ஓணமுக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு சாதா ப்ளவுஸையும் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணலாம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஓணம் ப்ளவுஸில் வந்து மிரர் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மிரர் ஒர்க் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல குத்தி இதை லாக் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அடித்து இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து கர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இதுக்கு சென்டராக ஒரு 6 பீட் இருந்தால் 3 பீட் சென்டரில் எடுத்து உள்ளேருந்து திரும்பி குத்தி இதை லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப குட்டி குட்டி பீட்னால உங்களுக்கு கோக்க கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் கையிலேயே பொறுமையாக இதை தைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்லீவ்ஸில் தைங்க, அதே மாதிரி நெக்லைன் கொடுங்க. ஃப்ரண்ட் நெக்லைன்லேயும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒர்க் இருக்க ப்ளவுஸ்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. நம்ம ஆனால் பண்ணும்போது நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்ப அழகாகவும் வருது, ரொம்ப நீட் ஃபினிஷாகவும் இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி இதை தைச்சு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மிரர் காயறதுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவை. ஃபஸ்ட்டு மிரர் எல்லாம் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல ஒட்டி மிரர் கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு நம்ம இதில் வந்து நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபெவிகால் ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் ஓகே, இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். ஸோ எண்டில் இந்த ஃப்ரேம் அடியில் இந்த மாதிரி 2 ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ டைட்டாக ஒரு வாட் நாட் போட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஒரு நம்மக்கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம அழகாக ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ என்னுடைய நியூ சேனலில் மிஷினில் வைக்கிற பின் குஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எண்டில் உங்களுக்கு அந்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். See you next time. Take care. Bye bye.